ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ரொம்பவே டேஸ்ட்டாக வந்து இந்த கிரேவி வந்து பண்ணிடலாங்க. ஸோ இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு 15 போல் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு 4 பட்டை போல் தேங்காயை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். நம்ம இது வந்து சும்மா ட்ரை ரோஸ்ட் மாதிரி தாங்க பண்ணுறோம். எம்டியாக வந்து ரோஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். இது வந்து நல்லா அந்த மணம் வர்ற வரைக்கும் வறுத்தெடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாங்க. 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். ஒரு மராட்டி மொக்கு ஒரு பீஸ் சேர்த்துக்கலாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா கல்பாசி ஒரு சின்ன துண்டு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி 3 வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வெங்காயத்தை சேர்த்த பின்னாடி இந்த தடவை மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். ஸோ வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கின பின்னாடி இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துருக்கேங்க. ஸோ சேர்த்த பின்னாடி இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது கூட இந்த வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரட்டும். ஸோ இந்த மாதிரி வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பின்னாடி இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1.5 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளியை சேர்த்த பின்னாடி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வந்து வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வர அளவுக்கு இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி நம்ம அரைச்சி எடுத்தோம்ல மசாலா, அந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வறுத்தெடுத்து அரைக்க சொன்னேன்ல, அந்த மசாலா தான் பார்த்தீங்கன்னா இது. அரைச்செடுத்ததை சேர்த்துருங்க. சேர்த்த பின்னாடி அடுத்து வந்து நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து மல்லித்தூளுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்த பின்னாடி ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மசாலா சேர்த்த பின்னாடி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா வந்து இது எல்லாத்துக்கூடயும் சேர்கிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆன பின்னாடி இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாங்க. கொதிக்க விட்ட பின்னாடி இதில் வந்து மட்டன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் எடுத்துருக்கேங்க. இந்த மட்டனை பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மட்டனை இதில் வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், சேர்த்துட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஸோ சைடில் எல்லாம் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மட்டன்லேருந்து லைட்டாக வெளியே வந்துடும். வெளியே வந்த பின்னாடி நமக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு தெரியும். ஸோ கிரேவிக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து வச்சுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடி வேக வச்சு எடுத்துருங்க. 5 விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வேக வச்சு எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி பார்த்தீங்கன்னா எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா இன்னும் திக்காயிரும். இல்லை இந்த அளவுக்கு இருக்கணும்னா அப்படியே விட்டுருங்க. இதை சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ இந்த சூப்பரான ஈஸியான ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.